ஒரு புழு அதோட குட்டியோட மெதுவா அமைதியா நடந்து போயிட்டு இருந்தப்ப அந்த பக்கம் வந்து தேர்னால தேர் சக்கரத்துல அந்த புழுவோட குட்டி மாட்டி துடிதுடிக்க இறந்து போச்சு. அதை பார்த்த அந்த தாய் புழு கதறி அழுதுச்சு. கோபமாயி இதுக்கு நியாயம் கேட்கணும்னு அந்த தேர் சக்கரம் எங்க போகுதுன்னு கண்டுபிடிச்சு அரசவைக்கு போச்சு. அங்க போய் அந்த அதிகாரிகிட்ட எல்லாம் கேட்டுச்சு, நியாயம் கிடைக்கல. திருப்பி அரசரை பார்க்கணும்னு போச்சு, அங்கேயும் நியாயம் கிடைக்கல. மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு இடமா அலைய விட்டுட்டே இருந்தாங்க, நியாயமே கிடைக்கல. அப்போ ரொம்ப கோபம் அடைஞ்சு அந்த புழு தவம் செய்ய ஆரம்பிச்சது. தவத்தால பேராற்றல் பெற்று கங்கை நதியை ஃபுல்லா குடிச்சிட்டு திருப்பி அரண்மனை முன்னாடி வந்து ஜைஜாண்டிக்கா நின்னுச்சு. எனக்கான நியாயம் கிடைக்கலன்னா அந்த நாட்டையே அழிச்சிருவேன் அப்படின்னு எச்சரிச்சிச்சு. உடனே அரசரும் செவி சாய்க்க ஆரம்பிச்சாரு. என்னன்னு சொல்லு, உன் பிரச்சனையை நாங்க தீர்த்து வைக்கிறோம். நாங்க இந்த மாதிரி தேர் சக்கரத்துல அடிபட்டு என் குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லவே, அந்த தேர் எங்க இருந்து புறப்பட்டுச்சு, யார் அதுல பயணம் பண்ணாங்க, எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லி விசாரிச்சா ராணி தான் பயணம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ ராணிக்கு தண்டனை கொடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது உலகத்திலேயே மிகப்பெரிய தண்டனையான மன்னிப்பு வழங்குறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சா அமைதியா. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, உலகத்திலே மிகப்பெரிய தண்டனை எதுன்னு கேட்டா மன்னிப்பு அப்படிங்கிறாங்க. ஒரு சாதாரண வார்த்தை தான் மன்னிப்புங்கிறது. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்குன்னு தெரியுமா? கோபம் வந்தால் அழிக்கலாம், பழி வாங்கலாம், ஆனா மன்னிக்கிறது தான் மிகப்பெரிய மனசு வேணும் அப்படிங்கிறாங்க. ஒரு புழுவுக்கு இருக்கிற அந்த ஒரு ஜெஜாண்டிக்கா இருந்து நாட்டையே அழிக்கணுன்ற சக்தி இருந்தா கூட மன்னிக்கணும்னு தோன்ற மனசு இருக்கு பாத்தீங்களா? அந்த இடத்துல அந்த புழு அந்த மக்கள் மனசுல நின்றுச்சுன்னே சொல்லலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப். ராம்ஸ் கார்ட்டூன் தமிழ்.